16 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கம் போல மற்ற பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று INTUC நிர்வாகி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை ஏதோ ஒரு சூழ்ச்சியுடன் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகரில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பணிமனையிலிருந்து சுமார் 60 விழுக்காடு பேருந்துகள் அதிகாலையில் குறித்த நேரத்தில் புறப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பணிமனைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேலைநிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் பேருந்துகளை இயக்க மாற்று ஏற்பாடுகளை அரசு செய்துள்ளது. தேவைப்பட்டால் பேருந்துகளை இயக்க ராணுவ பயிற்சி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து கழகங்கள் கூறியுள்ளன. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் பல்லவன் இல்ல வாயிலில் CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணிமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டால் இரவு நேரங்களில் மட்டுமே இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை பகல் நேரங்களில் இயக்க தயார் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 80 விழுக்காடு ஆம்னி பேருந்துகள் இரவு நேரத்தில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற 2 நாள் மாநாட்டில் இந்தியாவை வியக்கும் வகையில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமை கூறியுள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் 20 ஆண்டுகள் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு அடித்தளம் ஈட்டுள்ளது என்றார். சென்னையில் 2 நாள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 30 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எரிசக்தி துறையில் மட்டும் 1,75 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மொத்தத்தில் 6,64,180 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதற்காக கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்தில் 5 முன்பதிவு மையங்கள் செயல்பட உள்ளன. சென்னையிலிருந்து மட்டும் 11,006 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.